ஹாய் சுகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வந்துட்டு அந்த பாய் ஃபேமிலி டெக்னிக்க அந்த கவர்னர்ட்ட சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பதிலா நீங்க அவளை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அதுல அவன் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தான். என்ன ட்விஸ்ட்னா, இப்போ உன்னை நான் அடிமையா வச்சுப்பேன், ஆனா அவன் இனிமேல் உன் லைஃப்ல இருக்கக்கூடாது, அதுக்கு நீ தான் வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து அவன் நேர ஹீரோயினை போய் பார்த்து, இந்த மாதிரி நான் அவ கூட வாழ போறேன், இதுக்கு மேல நீ என் லைஃப்ல இருக்க தேவையில்ல, உன்னை நான் ஒரு சப்ஸ்டியூட்டா தான் யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். என்னோட கண்ணை பார்த்து சொல்லு, அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு தான் மனசுக்குள்ள இருக்கிற காதலை மறைச்சிக்கிட்டு, உன் மேல எனக்கு காதலே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் முழுசா உடஞ்சி போய் அங்க இருந்துட்டு இவ கூட இருந்த ஒவ்வொரு நொடியும் நினைச்சு பார்த்துக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு வெளியில போயிட்டு இருக்கிறப்ப, ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருப்பாள, நம்ம ஹீரோயின் கூட அசிஸ்டண்டா இருப்பாள, அவன் முன்னாடி வந்து நீ எங்க போற அப்படின்னு கேக்குறப்ப, ஓ நீ ஏன் வச்சான் ஆள் தானே, அப்போ நீ என்கிட்ட ஃப்ரெண்டா தானே நடிச்சு, இங்க பாரு நான் நடிக்க தான் வந்தேன், ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உனக்கு ட்ரூவா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு ஹீரோயினை கொண்டு வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு நாட்டுக்கு போற மாதிரி அனுப்பி வைக்கிறா. அப்பதான் ஹீரோயின் கேக்குறா, ஹீரோ ஒரு சேஃப்டிக்கு ஒரு கத்தி கொடுத்து அனுப்புவான், இது வந்துட்டு ஹீரோட கத்தியாச்சே, அப்ப நீ எங்கே கிளம்புறியா அப்படின்னு உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்ப, மாஸ்டர் வந்து என்ன கிளம்ப சொல்லிட்டாரு. ஓ அவன் வந்துட்டு அந்த பொண்ணோட ஜாலியா இருக்க போறானோ, அப்போ அவ பொண்ணை விரட்டிக்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு விஷயமே தெரியாதா, என்னது என்னது அந்த பொண்ணு இறந்துட்டா தெரியுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப ஏன் என்கிட்ட அவன் அப்படி போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்ப, ஆமா உன்னை காப்பாத்துறதுக்காக மாஸ்டர் வந்துட்டு தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பாய் ஃபேமிலி டெக்னிக்கை கத்து கொடுக்கறதா சொல்லிதான் அங்க போயிருக்காரு, மத்தபடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிறப்ப ஹீரோயின் அங்க இருந்து போவாளா மாட்டா. அதே நேரம் இங்க பார்த்தா ஹீரோ அந்த டெக்னிக்கை ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு நான் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு கவர்னர் பக்கத்துல வரும்பொழுது அந்த பாக்ஸை எல்லாம் செக் பண்ண சொல்றாங்க. இல்ல இந்த பாக்ஸ் என்னால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் அப்படின்ட்டு டபுக்கான அந்த பாக்ஸ் திறந்து அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து கரெக்டா கவர்னர் போட்டுல போறான். அவனோட ட்ரிக் டெக்னிக் எல்லாம் எனக்கு தெரியும், நீ எப்படியா இருந்தாலும் அந்த டெக்னிக் எனக்கு சொல்லிதான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ ஜெயில லாக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பண்ண ஜெனரலுக்கு பெருசா கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, சும்மோட்டு காசை கொடுத்து அவனை வெளியில அனுப்பினே அவன் ஒரு கடுப்புல இருக்கிறான். அங்க ஹீரோயின் வந்துட்டு ஊரை விட்டு போவோமே, ஹீரோ எப்படியாவது காப்பாத்தே ஆகணும்ட்டு அந்த பொண்ணு சொல்றா, இங்க பாரு மறுபடியும் போயிட்டு காப்பாத்ததெல்லாம் சரியில்லாத வேலை, அவர் சொன்னபடி நம்ம 2 பேரும் இங்க வந்து தப்பிச்சிட வேண்டியதான் நல்லது அப்படிங்கிறப்ப, இல்ல நமக்கு ஒரு போர்ஸ் வேணும். ஜெனரலோட மைண்ட் செட் தான் வருது, ஏன்னா அவன் ஆல்ரெடி ஒரு கடுப்புல இருந்தான் கவர்னர் மேல. சரி இப்போ அவனோட வீக்னஸ் என்னன்னா அழகான பொண்ணுங்கள் தானே, நம்ம அசிஸ்டண்ட ஒரு வேஷம் போட்டு போயிட்டா அவ இருக்கிற இடத்துல போயிட்டு நம்மளை தூண்டி விட்டு இங்க வர சொன்னா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போடுறா. அவன் அந்த மைண்ட் செட்ல கட்டுப்புல இருக்கிறப்ப அங்க அழகான ஒரு பொண்ணு வரதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறான். நான் இருக்கிற டென்ஷனுக்கு இன்னைக்கு நீ தான் எனக்கு விருந்து அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நெருங்குறப்ப, அந்த நம்ம ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு கரெக்டான வேலையை பார்த்துடுறா. இங்க பாரு எங்களுக்கு தேவை ஹீரோ, நாங்க சொல்ற இடத்துக்கு கரெக்டா இந்த நேரத்துக்கு வந்து எங்களை மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னதா சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. நேரா ஹீரோயினை பார்க்க போறான். கொல்லணும்னு நினைச்சவங்க எல்லாம் என் முன்னாடி உயிரோட வந்து நிக்கிறாங்க, என்ன பண்றது, அது விதி, உனக்கு ஹெல்ப் பண்றதால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறப்ப, உனக்கு என்ன வேணும், எனக்கு பெருசாலாம் ஒண்ணும் வேணாம், நான் சொல்றத நீ செய்யணும், இந்த குடுவையில இருக்கிற மருந்தை நீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மருந்தை அவ குடிக்கிறா. குடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன மருந்து ஏது அப்படின்ட்டு அவளும் கேட்கல, அவனும் அதை பத்தி சொல்லவே இல்லை. அவன் ஒரு டீமை கிளப்பிக்கிட்டு கரெக்டா நம்ம கவர்னர் அட்டாக் பண்ண போறான். அங்க ஓடி வந்து காவலாளி ஒருத்தன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஜெனரல் வந்துட்டு நமக்கு எதிராக படையை ஏற்படுத்தி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அந்த லூசு பையலுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிருக்கானா, இதுக்கு முன்னாடி அதாவது அவங்களுக்கு மேல இருக்கிற அந்த ராஜா கிட்ட போயிட்டு எங்க மாதிரி கவர்னர் இந்த மாதிரி ஊழல்லாம் பண்ணிடுறாரு, அது மட்டும் இல்லாம அந்த பாய் ஃபேமிலி டெக்னிக்கா அவரு அடையணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிராகவே இப்ப நீ மண்டி போட்டு உன்னை நான் லாக் பண்ணிட்டு கொண்டு ராஜா கிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ரூலோடய அங்க வரான். அப்படி வந்தோடனே கவர்னருக்கு எல்லாம் செம்ம காண்டு. ஓ அந்த அளவுக்கு எனக்கு முன்னாடி வளர்ந்துருவியா நீ, இப்போ வந்துட்டு நீ ராஜாவோட பேச்சை கேட்டுதான் ஆகணும். அந்த ஜெனரல் கூடயே ஒரு அசிஸ்டன்ட் பையப்புள்ள இருப்பான், அவன் பொசுக்குற முதுகுலைய ஜெனரலை குத்திடுறான். கரெக்டா ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை காப்பாத்த போற. அப்படி போகும்போது ஹீரோ இருந்துட்டு ஷாக் ஆயிடுறான், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு. பேசாம அவன் நடக்க முடியல, அப்படியும் அவ தாங்கி பிடிச்சி ஹீரோ அங்கேருந்து காப்பாத்தி
தளபதி குட்டோரா, இங்க பார்த்தா ஜெனரல் பையர் போட்டு தள்ளிட்டு, "என்னடா என்ன? உனக்கு பின்னாடி நான் ஒரு ஆள வச்சிருக்கேன். உன்ன அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது" அப்படின்ட்டு, இப்ப என்ன உன் முன்னாடி வண்டி போடணுமா அப்படிங்கிற மாரி வண்டி போட்டு அவன் பொணத்த முன்னாடி சிரிச்சுட்டு இருக்கிறான். இது ஒரு விசித்திர சைக்கோவா இருக்கும் போலயே. அப்புறம் பார்த்தா ஹீரோ தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போகுது. இன்னும் கடுப்பாயிடுறான். ஹீரோவ காப்பாத்தி வந்துட்டு சேஃபா வச்சுட்டு, ஆனா ஹீரோவ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கோவத்திலேயே நின்னுட்டு இருக்கா. அவ தான் வந்து பார்த்துக்கிறா. ஆனா அவ மயக்கமா இருக்கிறப்ப மட்டும் தான் வந்து பார்த்துக்கிறாரு. சுயநினைவா இருக்கிறப்ப கண்டுக்க கூட மாட்டா. அப்புறம் எப்படியோ மனச திடப்படுத்திக்கிட்டு போயிட்டு, அவ அடிச்சாலும் சரி, மிதிச்சாலும் சரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோ போயிட்டு பேச போறான். ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நான் உன்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சப்ஸ்டியூட் தானே. உன் லைஃப்ல நான் ஒரு காதலும் கிடையாது. அவ இறந்தத மறைச்சு உன் லைஃப நீ மூவ் ஆகி போகணும்னு நினைச்சியோ, அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு நீ என்ன ஹர்ட் பண்ற அப்படின்ட்டு. அதனால நாம இப்ப 2 பேரும் வெவ்வேற பாதையில தான் போயாகணும்" அப்படிங்கிறப்ப ஹீரோவும் அதத்தான் சொல்ல வந்திருப்பான். ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துல 2 பேரும் பிரியறாய்ங்க. ஹீரோயின் செம்ம கடுப்பு. என்னன்னா, இப்பவாவது ஒரு தாட்டியாவது நான் உன்ன லவ் பண்றேன். நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவன் சொல்றானா? அப்படிங்கிற எண்ணம் அவ மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஹீரோ மனசுக்குள்ள இருக்கிறது அவ சேஃப்டிய பத்தி யோசிக்கிறதால அவங்க 2 பேருமே இங்க பிரியறாங்க. கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினும் தனியா ஒரு பார்லரே ஸ்டார்ட் பண்ணி அவ பிசினஸ் அவ பார்த்துட்டு இருக்கா. அந்த குழந்தைங்களையும் நல்லா படிக்க வச்சிட்டு இருக்கா. ஹீரோ எங்க போனா அப்படிங்கிறதே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு லேடி வந்து ஹெல்ப் கேக்குறாங்க. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப அடிக்கிறாங்க. அந்த மேக்கப் போட்டு விடுங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு அப்படின்னு கேட்க ஒரு பொண்ணு வந்துடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவன் ரொம்ப ரகட் ஹஸ்பண்ட் போல. அவன் வந்துட்டு அவளை மிரட்டி ஈத்துட்டு பார்க்கும்போது ஹீரோயின் ஹெல்ப் பண்ண தான் பாக்குறா. ஆனா அவ உடனே மாத்தி பேச ஆரம்பிச்சிடறா. என் புருஷனை என் முன்னாடி எதுவும் திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னடா இது இப்படி எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா அந்த ரகட் ஹஸ்பண்ட் இருந்துட்டு மிரட்டிட்டு போறான். என்னை தாண்டி ஏதாவது பண்ண உன் கடையை கொளுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. ரெகர் ஹஸ்பண்ட் இருந்துட்டு அவனோட ஒய்ஃபை திட்டி எடுத்துட்டு போறான். இனிமேல் இப்படிலாம் வெளியில போயிட்டு என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்த இன்னும் 4 அடி சேர்த்து விழும். அது மட்டும் இல்லாம அந்த லேடி உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தால அவளுக்கும் அடி விழும் அப்படின்னு சொல்றப்ப கழுத்துல ஒரு கத்தி வருது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ. என்ன தைரியம் இருந்தா நீ பொண்ணுங்களை கொடுமைப்படுத்துவ? கரெக்டான ஒய்ஃபா இருந்தாலுமே நீ இந்த மாதிரி பண்ணுவியடா அப்படின்னு மிரட்டுறப்ப அவன் ஜர்க்காயி நான் யாருன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுக்கிறப்ப கொஞ்சம் அசந்த போட்டுக்குன்னு போட்டுரும் அப்படிங்கிறப்ப அந்த லேடி இருக்குல்ல அது வந்துட்டு ஐயோ ஹஸ்பண்டை விட்டுருங்க ஒரு ஒன்றும் தெரியாது ஒரு உண்மை பச்சை மண் அப்படி மாதிரி லேடிஸ் இருக்கிறதால தான் நீ இன்னும் அடி வாங்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம உன்னோட ஒய்ஃபை நீ பத்திரமா வச்சுப்ப அப்படின்ட்டு ப்ராமிஸும் பண்ணிட்டு வரணும். இதை நீ பண்ணல இந்த தெருவில் தானே சுத்திட்டு இருப்ப, அதுக்கப்புறம் ஆவியா சுத்துவ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மிரட்டி அனுப்புறான். நீங்க 2 பேருமே ஹீரோயின்ட்ட போயிட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சீங்க, ஆனா நாங்க இப்படி பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, இனிமேல என் பொண்டாட்டிய தங்க மாதிரி தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டி போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற ஆள் கிடையாது, நீ திமிரா பேசிட்டு வந்திய, அது இல்ல ஒருத்தன் பின்னாடி இருக்காங்கிறப்ப யாரு உன் பின்னாடி இருக்கா அப்படின்ட்டு உடனே ஹீரோ திரும்பி பார்த்தானே ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல தேடி களைச்சு ஒரு இடத்துல விழுந்து எழுந்திரிக்க முடியாம இருக்கும்போது கரெக்டா ஒரு கை வந்துட்டு அவளை தாங்கி பிடிக்கிறதுக்காக அப்படி தூக்க வருது. அப்படியே அவளும் திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் ஹீரோ மேல கோவம் இருக்குல்ல, வசக்குன மூஞ்ச திருப்பிட்டு எனக்கு நீ ஹெல்ப்பே பண்ண வேணாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து போறா. இதை எதிர்பார்த்தாதான் இதுக்காக தானே அவன் மூஞ்சிலேயே முழியாம இருந்தேன், இப்ப வேற வழி இல்ல, இதையும் சமாளிச்சுதான் ஆகணும் போல அப்படின்னு எனக்கு இவரு மேக்கப் போட இஷ்டம் இல்ல, இவரை வெளியில அனுப்பிடு அப்படின்னு அந்த டேட்டிங் அரேஞ்ச் பண்ற லேடி இருக்காங்கல்ல அந்த லேடி ஹீரோவை பார்த்துட்டு ஓ இவரு தான் அவனோட பாய் ஃப்ரெண்டா, இவரை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மிக சிறந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே இவரு, அவங்க 2 பேரும் ஜோடி பார்த்தோமோ அப்படி அழகா இருக்குது, ஆகா நானே அவனை விரட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த கிளவி வேற நம்மள சேர்த்து வைக்க பாக்குது. இல்ல அப்படிலாம் யோசிக்காதீங்க, நீங்க தான் எனக்கு ஏதோ அலைன்ஸ் பாக்குறேன் டேட்டிங் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஒரு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு பக்குன்னு இருக்குது. ஆகா நம்ம ராங் டைம்ல உள்ள வந்துட்டோமோ, நம்ம மேல இருக்க கோவத்துல இன்னொருத்தவங்க கூட டேட்டிங் போதான் முடிவு பண்ணிட்டாலே என்ன பண்றது, ஐயோ எப்படியாவது இதுல இருந்துட்டு இவளை வெளியில கொண்டு வரணுமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் நைட் அப்படி வெளியில போகும்போது நீ நைட் எல்லாம் சாப்பிடாம இருந்தா அவன் ஹெல்த் ஃபைல் ஆகும்ல, அதனால அவனுக்கு நானே சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், என் மேல கொஞ்ச நாள் அக்கறைப்பட யாருமே இல்ல, இனிமேலும் யாரும்
இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீங்க சமைச்சத நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு மாஸ்டர் யூ அப்படிங்கிற ஒரு ஆளோட ஒரு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவர பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். ஹீரோவுக்கு அடி வயித்துல நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. ஆகா 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 ஆகான்னு. அங்க பார்த்தா ஹீரோயின் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அங்க டேட்டிங் வந்த பையனும் புது பையன் போல. 90s கிட்டா இருப்பான் போல. அவனும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோ அங்கிருந்து வந்துடுறான். வந்த உடனே யார் இவரு? யார் இவரு? எதுக்கு வந்திருக்காரு? இவர் வந்துட்டு என்னோட பிரதர் மாரி. நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்றோம்ல, அதுக்காக வந்திருக்காரு. டேய் நீ இங்க ஏன்டா வந்த? எது நான் பிரதர் அடி. ஒழுங்கா கசின்னு சொல்றி. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ பிரதர் தான் பிரதர் தான் அப்படிங்கிற மாரி ஹீரோ அங்க கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல அவன் கொஞ்சம் காரமா சாப்பாடு ஆர்டர் பண்றான். அத பார்த்துட்டு ஹீரோ, இங்க பாரு அவளுக்கு காரமா இருக்கிற சாப்பாடு தான் சுத்தமா புடிக்காது. அது இல்லாம அவளுக்கு செட்டே ஆவாது அப்படின்னு சொன்னோனே, இல்ல இல்ல அதெல்லாம் செட் ஆகும். நீ ஆர்டர் பண்ணு. நான் சாப்பிடுறேன். உனக்காக. அதுவும் டேட்டிங் வந்த என் செல்லக்குட்டிக்காக நான் சாப்பிடுறேன். அப்படின்னு சொல்றப்ப அந்த பையனுக்கா ஒரே குஜாலா ஆயிடுது. எப்பாடா நம்மள செல்லக்குட்டின்லாம் சொல்றாய்ங்க. ஒருவேளை நம்மள ரொம்ப புடிச்சிருக்கு போல அப்படின்னு. அங்க பார்த்தா ஹீரோ பக்கு பக்குன்னு அடிக்குது. அப்படி பைசியா வருந்து எடுத்து சாப்பிடலான்னு அந்த பொண்ணுக்கு எடுத்து, நம்ம புதுசா வந்த டேட்டிங் பாய் யூ இருக்கார்ல, அவரு ஊட்டி விட போம்போது, கரெக்ட்டா ஹீரோ புடுங்கி, எனக்கும் காரம் பிடிக்கும் அப்படின்ட்டு, அவன் காரத்த வாயில வைக்கிறான். ஆனா ஹீரோயினுக்கு நல்லா தெரியும், ஹீரோவுக்கு சுத்தமா காரம் செட்டே ஆகாது அப்படின்ட்டு. அவன் 1, 2 வாயில எடுத்து வச்சதுக்கே அவன் கண்ல கண்ணீர் வந்துருது. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்குலாம் என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா? இல்ல வேணான்ட்டு சொல்லிட்டு போனவடா, உனக்கு வேணும்டா, வேணும்டா அப்படிங்கிற மாரி, அடுத்து எடுத்து அந்த பையன் ஊட்டிட போம்போது, அடுத்தா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறான். இது கல்யாணமா அப்படின்னு இன்னும் 2 ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுறான். அது இன்னும் காரமா இருக்குது. ஆமா, எனக்கும் அவர புடிச்சிருக்கு. நீங்க என்ன இருந்தாலும் கசின் தானே. என்னோட இதுக்குள்ள உள்ள வராது அப்படிங்கிறப்ப, யார்டி கசினு? யாரு? இப்பவாவது உண்மைய சொல்றி. நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு. யார் அவன்? யார்றா அவன்? விட்டு போனவன்லாம் பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட்னா என்னன்னு தெரியுமா? எந்நேரத்தையும் என்ன விடாம இருக்கணும். அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். உன்ன மாரிலாம் எனக்கு வேணவே வேணாம். எது நீங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்டா? ஐய்யய்யோ! நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட மனசு உங்களுக்கு தான். நான் உங்களுக்கு தான். அப்படின்னு சொன்னோனே அவனுக்கு இன்னும் குஜாலா போகுது. 90s கிட்ஸு இந்த வார்த்தைகள மட்டும் நம்பிடாதீங்கப்பா. கடைசியில நீங்க உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த உப்புக்கு கூட வேல்யூ இருக்கும். இந்த இதுக்கு வேல்யூ இருக்காதுடா புரிஞ்சுக்கோங்கடா. பியூர் டயலாக் தான். கண்ணீரும் உப்பு தான், கடல் நீரும் உப்புத்தான். உன்ன நம்பி நான் இங்க வந்து பேச வந்தது தப்பு தான் அப்படிங்கிற மாரி நம்மள டீல்ல விட்டு போயிடுவாய்ங்க. அந்த டேட்டிங்க்கு வந்தவன ஏமாத்தி அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டான். ஆனா ஹீரோவ வெளியவே நிக்க வச்சுட்டா, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு. உள்ள போயிட்டு கணக்கு கூட்டி பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்கோம். அதுவும் நம்ம கடை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு இருக்கும்போது, அந்த பசங்கள வச்சு காப்பாத்துன அளவுக்கு அவங்க ஸ்கூல் கணக்கு போற அளவுக்கு அவள்ட்ட பணி இல்ல. வேற ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க வெளியில ஹீரோ என்ன பண்றான்னா, எப்படியாவது இப்போ உள்ள போய் ஆகணுமே. கையில ஒரு காயம் ஏற்பட்ட மாரி கதவ தட்டுறான். வெளியில வந்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறா. நான் தான் சொன்னேன்ல, நீ இங்க இருக்கக்கூடாது. அது இல்ல, இது வந்துட்டு அன்னைக்கு ஒருத்தன் வந்துட்டு உன்ட்ட ரகடா நடந்துக்கிட்டான்ல, நான் கூட மறுபடியும் அவன திட்டி, மிரட்டி உன்ட்ட அனுப்பிச்சு வச்சேனே, மன்னிப்பு கேட்க சொல்லி. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அவன் அட்டாக் பண்ணதுல என் கையில கொஞ்சம் காயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினுக்கு உடனே பதற ஆரம்பிச்சிருது. என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கும்போது, மறுபடியும் சுயநலக்கு வந்துட்டு, அதுக்கு எதுக்கு இங்க வந்த? நீ டாக்டர்ல போய் பார்க்கணும். ஆமா, டாக்டர தான் போய் பார்க்கணும். ஆனா ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல. அதனால தான் சரி நமக்கு தெரிஞ்ச இடம். அதுவும் நீ கொஞ்சம் நல்லா பார்த்துப்ப. இது இல்ல இல்ல நான் தனியா நின்னு நான் தனியாவே பார்த்துக்கிறேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டாக்டர போய் பார்க்குறேன். அவன் உள்ள போயிட்டு செட்டில் ஆகுறாங்க மைண்ட்ல இருக்கிறான். ஆனா ஹீரோயின் இருந்துட்டு, இங்க பாரு இது ஒண்ணும் சத்திரம் சாவடி கிடையாது. ஒழுங்கா காலையில ஆனோனே போயிடணும். எனக்கு தெரியல யாரு எனக்கு இருக்கா? எனக்குன்னு இருக்கிறது நீங்க என்ன இல்ல நீ இல்ல அப்படின்னு சொல்ல வந்தேன். இங்க இருக்கிற ஒரு சில உறவுகள் தான் என்ன பாதுகாத்து இருக்கும். அதனால அதனால காயம் ஆறுற வரைக்கும் நான் இங்க இருக்கவா? சரி சரி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் போறேன் அப்படின்ட்டு பாவப்பட்டு கிளம்பும்போது ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி இவன் மேல லைட்டா ஃபீல் வந்துடுச்சே. சரி பாவப்பட்டு உன் காயம் ஆயிடுற வரைக்கும் இங்கேயே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அக்கா போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பி மைண்ட்ல இருந்துட்டு இருக்கான். கட் பண்ணி அந்த கவர்னர் பையப்பிள்ளைய காட்டினா அவனை வந்துட்டு ராஜா மேற்பார்வையிட வந்திருக்காரு. ஏன்னா தளபதியை வேற போட்டு தள்ளியிருக்காங்கல்ல இந்த ஆள் அனுப்புன இதை ஒத்துக்காம. அதனால வந்துட்டு அவரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்காரு. அவன் வந்துட்டு ரொம்ப நடிக்கிறான். அவன் தான் எல்லா தப்பு பண்ணான். அவன் தான் சீட்டிங் பண்ணான். அது மட்டும் இல்லாம அந்த பாய் ஃபேமிலி டெக்னிக்ஸ் இப்போ அவன் கிட்டதான் இருக்கு. அவன் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டிட்டு இருக்கான். இப்போ அந்த பாய் ஃபேமிலியில இருந்து ஒரு தப்பிச்சிருக்கான்ல, அவனை நான் மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறப்ப அவனை எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஹீரோ மேல இருந்து கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. தூரத்துல பாக்குறப்பதான் அவ வளர்ந்துட்டு இருப்பால குழந்தைங்க,
அவங்க கூட உட்காந்து சந்தோஷமா பேசும்பொழுது, அவளுக்கும் மறுபடியும் பழசெல்லாம் மறந்து, ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரா. சரி நைட்டு நல்ல சாப்பாடு ரெடி பண்ணி, அவன கண்டிப்பா டின்னருக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு, அவளோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணையும் கூப்பிடுறா. அவ எடுத்து சாப்பிடலான்னு போறப்ப, "ஏய் நிப்பாட்டு, நிப்பாட்டு. என்ன திடீர்னு நிப்பாட்ட சொல்ற?" "இல்ல அவன் எங்க ஆள காணோம், நைட்டு ஆள காணோம். சாப்பிட வருவானா, மாட்டானா?" "ஓ! அவன பத்தி கேட்கிறியா? அதுக்கு தான் இந்த சாப்பாடு ரெடி பண்ணியா?" "அப்படி இல்ல, அப்படி இல்ல. நமக்காகவும் தான் ரெடி பண்ணேன். இருந்தாலும் அவன் ஏதோ டாக்டர பார்க்க போறேன்ட்டு போனாய்ங்க. சரி அவன் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் குடுப்போம் அப்டின்ட்டு போறப்ப, அங்க போய் பார்த்தா அவன் எந்த மருந்துமே யூஸ் பண்ணாம இருக்கான். இத பார்த்துட்டு, "என்னது எந்த மருந்துமே யூஸ் பண்ணாம இருக்கான்?" அப்டின்ட்டு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது. பயப்புள்ள காயம் ஏற்பட்ட மாரி நடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு புக் வேற இருக்கு. 30 நாளில் பெண்ணை கவர்வது எப்படி அப்டிங்கிற ஒரு புக் வேற இருக்கா. அட பாவி பயலே! "வாடி வா உனக்கு இருக்கு" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் செம்ம கடுப்புல உட்காந்துருக்கா. ஹீரோ வந்த உடனே, "வாங்க சார் வாங்க." என்ன திடீர்னு இவ சாரெல்லாம் போட்டு கூப்பிடுறா? என்னவா இருக்கும்? இல்ல உன்னோட காயம் மறைஞ்சு போச்சா? அது மறைஞ்சு போச்சு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓ! அப்படியா? சரி அதனால உன் காயம் சரியாயிருச்சுல. நீ இங்கேருந்து கிளம்பலாம். என்ன சொல்ற? ஆமா நீ இங்கேருந்து கிளம்பலாம். இல்ல எனக்கு புரியல. நீ இங்கேருந்து கிளம்பலான்னு சொன்னேன். இல்ல அது வந்து நான் என்னடா லூசாடா? இல்ல நான் என்ன லூசா? அப்பவும் என்ன வச்சு ஏமாத்துன, இப்பவும் என்ன வச்சு ஏமாத்திட்டு இருக்கிற. உனக்கு எந்தவித காயமுமே இல்ல. இப்பவும் என்ன என்ன லூசு பொண்ணுன்னு நினைச்சியா? ஏமாத்ததே நீ வேலையா வச்சிருக்கியா? அப்படின்னு அவ டென்ஷன் ஆகுறா. ஏய் ஏய் லூசு அப்படிலாம் இப்போ பாத்தியா அவ லூசுன்னு சொல்ற. ஏய் அதெல்லாம் இல்ல. உன்ன விட்டு என்னால முடியல. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு பொய் சொல்லி உன் பக்கத்திலேயே இருக்கணும், தூரத்திலேயே இருக்கணும், உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் அதுக்குன்னு மறுபடியும் என்ன ஏமாத்தி வா. உன் மேல ஒரு ட்ரஸ்ட்டே வர வைக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு என் மேல ட்ரஸ்ட் இருக்கிறதால தான் நான் உன் பக்கத்துல இருக்கேன். உன் கூட நான் இல்ல அப்படின்னா, என் மேல உனக்கு ட்ரஸ்ட் இல்லன்னு அர்த்தம். ஆமாடா, ஆமா ட்ரஸ்ட் இல்ல தான். என்ன பண்ண சொல்ல? அன்னைக்கு நான் அவ்ளோ சொல்றேன். என்ன விட்டுட்டு போன்னு நீ நினைச்சதில்ல. அப்ப எப்படிடா எனக்கு ட்ரஸ்ட் வரும்? இவ்ளோ நாள் கழிச்சு என்ன தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றேன். என் பக்கத்துல வந்துட்டு, "அடி உன்ன எனக்கு புடிச்சிருக்கு. நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னியாடா? இல்லல்ல. அவ்ளோ தைரியம் இல்லாத உன்கிட்ட நான் எப்படிடா ட்ரஸ்ட் எதிர்பார்க்க முடியும்? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்னால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு, அ என்ன தூக்கி கொண்டு ஜெயில்லலாம் போட்டாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. நீ என் கூட இருந்தா அது பெரிய பிரச்சனையா போயிடும். அப்படி பிரச்சனை பண்றேன்னா, அன்னைக்கு நான் வாள் வாங்கி குடுத்தப்பயே நீ ஒரு விஷயம் சொன்னியேடா, உன்ன நான் புரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்ப புரொடெக்ட் பண்ணி நீ தானே இருந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப, நீ சொல்றதெல்லாம் புரியுதுதான். நான் தான் முட்டாள்தனமா தப்பு பட்டேன். முட்டாள்தனமா தப்பு கிடையாது. இவ்வளவு நாள் நீ விலகி இருந்துட்ட அப்படின்னு அவ கோவத்துல கத்தும் பொழுது, திடீர்னு அவளுக்கு வந்துட்டு இருமல் வருது. அதுல கொஞ்சம் பிளட்டும் மிக்ஸ் ஆகி வந்து அப்படியே அங்க மயங்கி விழுறா. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அடுத்த நாள் வந்துட்டு மருத்துவர கூட்டு வச்சு பார்த்தா, அவ உடம்புல ஒரு பாய்சன் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. என்னன்னா, நம்ம தளபதி ஒரு விஷயத்த குடிக்க சொல்லிருவான்ல, அது வந்துட்டு ஒரு விஷம். ஸ்லோ பாய்சன். ஆக மொத்தத்துல ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா சேர்றது அவனுக்கு சுத்தமா புடிக்கல. அதனால தான் இப்படி ஒரு ட்விஸ்ட்ட வச்சு, அவளே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுவும் அவளுக்கே தெரியாம பண்ணணுங்கிற மாரி விஷத்த கலந்து குடுத்துட்டு போயிருக்கான் அவன். ஹீரோயின செக் பண்ணி பார்த்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷத்துக்கு வந்துட்டு அந்த விஷத்த உண்டாக்குனவங்களா மட்டும் தான் ஆன்டிடோட் உண்டாக்க முடியும். என்னால இதுல எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாதுப்பா. நீ சீக்கிரம் அதுக்கான ஆன்டிடோட்ட கொண்டு வந்தீன்னா, அவள காப்பாத்தலாம். இல்லன்னா, அவ நம்ம கிட்ட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக மொத்தத்துல பல விதத்துல யோசிச்சு பார்க்குறான். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு. அப்போ நான் பேசாம அந்த கவர்னர்ட்டயே போயிட்டு ஹெல்ப் கேட்டுறவா? இங்க பாரு, நீ எப்ப சிக்குவன்னு அவைங்க எதிர்பார்த்துட்டு இருக்காய்ங்க. அது மட்டும் இல்லாம அந்த டெக்னிக்காவும் எதிர்பார்த்துட்டு இருக்காய்ங்க. தயவுசெய்து இப்படியெல்லாம் முட்டாள்தனமா பேசாத அப்படிங்கிறப்ப, அங்க வந்த ராஜா வந்து கவர்னர்ட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹீரோ கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாய்ங்கல்ல. அதனால ஹீரோ கிட்ட ஒரு ஆள் பேச வரான். யாரு வரான்னா, நம்ம ஜெனரல முதுகுல குத்தி கொன்னால ஒருத்தன். அவன் வந்துட்டு ஒரு ஆன்டிடோட் மாரி ஒண்ணு குடுக்குறான். மருந்து வந்துட்டு அவள ஃபுல்லா கியூர் பண்ணாது. அவள கொஞ்ச நாள் நடமாட வைக்கும். முழுசான ஆன்டிடோட் வேணும்னா, நீ முக்கியமான ஒருத்தர வந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப, அவன் யார பார்க்க போறான்னா, பேரரசர தான் பார்க்க போறான். அவர் ஃபேஸ காட்டவே இல்ல. அந்த டெக்னிக்க என்கிட்ட குடுத்துரு. உனக்கு ஏற்பட்ட எல்லா இதுக்குமே நான் நஷ்ட தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, இப்ப பேரரசர நம்ப வைக்கணும்னா, நாம ஒரு ட்ராக்ல போயாகணும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி அங்க பேரரசர்ட்ட அந்த டீல போடாம அவன் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். நம்ம கவர்னர் இருக்காங்க, அவன் இருந்துகிட்டு ஹீரோ தான் அந்த பாய் ஃபேமிலியை கொன்னான், அது மட்டும் இல்லாம அவன் தான் துரோகி அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கான். இதை நான் எதிர்பார்த்ததுதான். அவன் மேல தப்பு இருக்கக்கூடாதுன்னு காட்டிக்கிறதுக்காக என்ன பழிவாங்க பாக்குறான் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, கூட்டத்துல வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவளை விட்டு ஒரு நோட்டீஸை பரப்ப விடுறான். அந்த கவர்னர் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு அப்படின்ட்டு. அதனால மக்கள் எல்லாம் அவன் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அவனுக்கும் போய் சேருது. நாம பண்ண பிளான் சொதப்பிட்டு போய் ஹீரோ போட்ட பிளான்ல எல்லாருமே நம்மளை தேடி வந்துட்டு இருக்காங்க. நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இது பேரரசருக்கு தெரிஞ்சிச்சா? இல்ல, ஆனா உங்ககிட்ட நடவடிக்கை இருக்கிற மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்தானி என்ன பண்றானா, ஆகா இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ட்டு அவன் ஒரு லாக்கரை துறக்குறான். அந்த லாக்கருக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, சென்ட்ரல் திருட்டுத்தனமா கொள்ளையடிச்சதும் இவன் திருட்டுத்தனமா கொள்ளையடிச்ச எல்லாத்தையுமே பதுக்கி வச்சிருக்கான். அதுல இருந்து ஒரு டெக்னிக் புக் எடுக்கிறான். அந்த பாய் டெக்னிக் புக் தான் ஹீரோயினை இவ்வளோ நாள் அவன் நிம்மதியா விட்டதுக்கு காரணம் ஹீரோ ஆல்ரெடி அந்த டெக்னிக் புக்கை அங்க கொடுத்துட்டான். ஆனா இந்த கவர்னர் பயப்புள்ளதான் அதை பேரரசத்தை கொடுக்கல. ஆக மொத்தத்துல அந்த டெக்னிக் கிடைக்கிறதுக்காக இவன் தான் எல்லா சதி வேலையும் பார்த்திருக்கான். அதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறப்ப அங்க ஒரு ஆள் மடக்குறாங்க. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா பேரரசர் தான். பக்கத்துல ஹீரோ நிக்கிறான். ஆக மொத்தத்துல ஹீரோ, பேரரசர் எல்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயில போட்டாங்க. இவன் வீட்டுக்கு போய் சரி இப்ப வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கூட்டு போறான். எங்க இங்க கூட்டு வந்திருக்க? என்ன திடீர்னு மார்க்கெட் கூட்டு வந்திருக்க? லாஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கல, அதனால பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சாருக்கு திடீர்னு என் மேல நான் அக்கறை கருணை இல்ல, நான் பழைய மாதிரி என்னோட அவளை அந்த குட்டித்தனமா ஒருத்தி இருப்பாளே அவளை நான் வர வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு வெக்க வெக்கமா போயிடுது. என்ன இப்படிலாம் மாறிட்டான் அப்படின்ட்டு. அப்ப நீ என்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியாடா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டா வார்த்தையை விட்டுறான். அவளோட கடைசி நிமிஷத்தை எண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விட்டோன்னு அவ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. அப்போ அதுக்காக தான் அப்படிங்கும்போது ஹீரோ ஓடி கட்டி பிடிச்சிக்கிறான். அவளும் புரிஞ்சுக்கிறா, நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அங்க பார்த்தா 2 பேருமே தன்னால முடிஞ்ச வரைக்கும் அங்க என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்ணிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு சோகமா படுத்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி குழந்தைங்க இருக்காங்கல்ல, ஹீரோயின் வளர்க்குறாள், அந்த குழந்தைங்கள்லாம் ஏன் இப்போ இப்படி இருக்கா அவ அப்படிங்கும்போது, இனிமேல் அவளை நம்மளால பார்க்கவே முடியாது, அவர் தான் ஆன்டிடோட் கேட்குறேன்னு போனாரு, என்னாச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, இந்த கவர்னர் பையபிளை ஜெயிலில் போட்டிருப்பாங்கல்ல, அங்கே போயிட்டு ஆன்டிடோட் கேட்டிருப்பான். ஆனால் அந்த லூசு பையன் என்னையே பிடிச்சி ஜெயிலில் போட்டல, அதுக்கு ஆன்டிடோட் எனக்கு தெரியவே தெரியாது, இந்த வேலையை அந்த ஜெனரல் பார்த்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன் லைஃப்ல இருந்த 2 சந்தோஷத்தையும் நான் எடுத்துட்டேன். நீ என்னதான் அந்த பாய் டெக்னிக்கை நீ ராஜா கிட்ட கொடுத்திருந்தாலும், இந்த பாய் டெக்னிக்கை நீ அஃபிஷியல் ஆக்கி எல்லாத்துக்கும் கத்துத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி நீ முடிவு பண்ணியிருந்தாலும், உனக்கு உனக்கு இப்ப நான் கொடுத்த வழி இருக்குல்ல, அது உன் லைஃப் லாங் நீ மறக்கவே மாட்ட. தயவு செய்து ஆன்டிடோட் கொடுத்துட்றா, அவளுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லடா, அதுக்கு ஆன்டிடோட்டே கிடையாது தெரியுமா அப்படிங்கும்போது ஹீரோ அப்படியே ஒட்டஞ்சு போயிடுறான். அதனாலதான் ஹீரோயினை தனியா கூப்பிட்டு போயிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இப்ப 2 பேருமே தனியா உட்காந்து பேசிக்கிறாங்க. ஏய், இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன், தயவு செய்து உண்மையை சொல்றியடா? நான் கேட்டேன்ல, என் கண்ணை பார்த்து சொல்ற அப்படின்ட்டு, இப்ப சொல்றியா? என் கண்ணை பார்த்து சொல்றியா? உன் மனசுல அவ இருக்காதா, இல்ல நான் இருக்கேனா? ஏய் லூசு, என் மனசுல அவ ஒரு லவ்வா தான் இருந்தா, அவளுக்காக தான் நான் எல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட ஒருத்தி வந்தா, அப்படி ஒரு குட்டி பொம்மை மாதிரி வந்தா. அவ பண்ணது, அவ செஞ்சது என்ன தாண்டி ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் அவ மேல வச்ச காதலை விட இவ மேல ரொம்ப வச்சிட்டோம் போல. அதனாலதான் அவளை விட்டு விலகணும்னே நினைச்சேன். என்னமோ என் கையெல்லாம் அவளை தொடணும்னு நினைக்கிறப்போ ஏதோ ஒரு தயக்கம் இருந்தது, நான் நடிக்கிறனோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, அவ எனக்கானவ, நான் அவளே தொடுடா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. அவளை விட்டு நான் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தேன். அப்போதான் இன்னும் புரிஞ்சுது, அவ இல்லாம நான் இருக்கவே முடியாதுன்ட்டு. இத்தனை சொல்லியும் உன் கண்ணை பார்த்து நான் சொல்லணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பொசுக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. அப்போ லாஸ்டா நான் ஒன்று கேட்க வாடா. கீழே என்ன என்ன
எனக்காக நீ எப்பவுமே என்ன வற்புறுத்தியான மேக்கப் போட ஒரு டைமு. எனக்காக உன் கையால என்ன ரொம்ப ரொம்ப அழகா மாத்துறியா? அ அப்படின்னு கேட்கும் பொழுது, ஹீரோ அப்படியே சந்தோஷமா எழுந்து அவள மேக்கப் போட்டு அழகாக்குறான். அத்தோட இந்த ட்ராமா முடிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஹீரோயின் இறந்துட்டா அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. இந்த மாரி சேட் எண்டிங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. கடவுளோ கஞ்சனடி. 2 காதல்களை கொடுத்துவிட்டு, ஒரு இதயத்தை படைத்து விட்டான் எனக்கு. ஒரு காதலுக்காக உயிரை கொடுக்க நினைத்தேன். ஒரு காதலுக்காக உயிரை எடுக்க நினைத்தேன். நான் இழந்த காதல் திரும்பி வர, இருந்த காதலோ என்னை விட்டு விலகியது. இருக்கும் காதலையாவது கரம் பிடிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் கடவுளோ என்னை பிணமாக நடமாட விட்டு விட்டான். 2 காதலையும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ். இந்த கவிதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க.